உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்று பெருவிழா, தூய ஆவியார் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மண்ணுலகில் தன்னுடைய பயணத்தை, தன்னுடைய பணிகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அவர் விண்ணகம் சென்றார். அவர் வாக்களித்தார், தான் தூய ஆவியை தரப்போகிறேன் என்று. அந்த தூய ஆவியை அவர் பொழிந்த நாளைத்தான் பெந்தக்கோஸ்தே நாள், 50வது நாள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். அந்த நாளில் சீடர்கள் மாறினார்கள். சீடர்கள் கோழைகளாக இருந்தவர்கள், துரோகிகளாக இருந்தவர்கள் புத்துயிர் பெற்றார்கள், புத்தெழுச்சி பெற்றார்கள். அவர்கள் துணிவு மிக்கவர்களாக மாறினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சான்று ஆண்டவர் உயிர்த்தார் என்பதற்கும், ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு இயக்கி வழிநடத்துகிறார் என்பதற்கும் எடுத்துக்காட்டாய் அமைந்தது. அந்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த நிகழ்வை இன்றைய முதல் வாசகத்திலே லூக்கா நற்செய்தியாளர் திருத்துதர் பணிகள் நூலிலே மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். பழைய வழிபாட்டு முறையில் என்ன செய்வார்கள் என்றால், விண்ணேற்றம் அடைகின்ற அந்த திருவிழாவின் பொழுது நற்செய்தி வாசிக்கப்பட்ட பின் அந்த பாஸ்கா திரியை அணைத்து விடுவார்கள். பழைய சடங்கிலே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய வழிகாட்டுதல் படி பெந்தகோஸ்தே நாள் அன்றுதான் திருப்பலி நிறைவிலே சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது அல்லேலூயா என்று சொன்ன பிற்பாடு தான் அந்த வத்தி மெழுகு பாஸ்கா திரி அணைக்கப்பட்டு அந்த திருப்பொருட்கள் உள்ள அந்த அறைக்கு கொண்டு போய் வைக்கப்பட வேண்டும். பிறகு திருமுழுக்கு, அதன் பொழுதும் இறப்பு அந்த சடங்கின் பொழுதும் அது கொண்டு வந்து பயன்படுத்தப்பட வேண்டும் சொல்கிறோம். அந்த அளவுக்கு இந்த பெந்தகோஸ்தே விழா ஆண்டவருடைய பாஸ்கா விழாவுடைய நிறைவாக்கமாக நாம் பார்க்கின்றோம். இதை 50ஆம் நாள் விழா என்று நாம் கொண்டாடுகின்றோம். இது 50ஆம் நாள் விழா என்று சொன்னாலும் உண்மையில் பார்க்கும் பொழுது இது முதல் நாள் விழா என்று சொல்லலாம். ஏனென்றால் திரு ஆவியின் எல்லா தொடக்கங்களிலும் தூய ஆவியானவர் வைத்துதான் தொடங்குகின்றது. மீட்பு வரலாற்றை 3 பகுதியாக பிரிப்பார்கள். பழைய ஏற்பாட்டு காலம், இயேசுவின் காலம், திரு ஆவியின் தூய ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற அந்த காலம் என்று 3 காலமாக பிரிப்பார். குறிப்பாக லூக்கா வரலாற்று ஆசிரியர் இதை தெளிவாக கொண்டு வருவார். பழைய ஏற்பாட்டின் தொடக்கமாக இருப்பது நாம் படிக்கின்றோம். தொடக்க நூல் 1:1 பூமி அருவமற்றதாக, உருவமற்றதாக, அர்த்தமற்றதாக இருந்த பொழுது ஆவியானவர் அங்கே அசைவாடுகின்றார். தொடக்கம் அவர் தான் தொடங்கி வைக்கின்றார். அதே போல முதல் மனிதனை உருவாக்கும் பொழுது 2:7 தொடக்க நூலில் படிக்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அவனுடைய நாசிக்குள் ஊதி அவனை உயிர் பெற செய்கிறார். அப்போ உலகின் தொடக்கமும் மனிதனுடைய தொடக்கமும் ஆவியானவர் தான். 2ஆம் நிலையிலே நாம் இயேசுவின் காலம் என்று சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே தொடக்கமாகவும் அமைவது அன்னை மரியாளுக்கு தூதர் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது 1:26 அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. 35க்கு வரும்பொழுது ஆவியானார் வல்லமை அவர் மேல் நிழலிடும், தூய ஆவியாரால் இது நடைபெறும் என்று நாம் சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ இயேசுடைய பிறப்பு ஆவியால் தான். புதிய ஏற்பாட்டின் தொடக்கம் அதுதான். இயேசுடைய பணிக்கு வரும்போது 4ஆம் அதிகாரம் 18 லூக்கா சொல்லுவார், ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்னை திருப்பொழிவு செய்தார். ஆண்டவருடைய பணி தொடங்குவது. இவ்வாறு புதிய ஏற்பாடும் இயேசுவும் தொடங்குவது ஆவியால் தான். இப்பொழுது திரு அவையின் காலம் தொடங்குகிறது. அதைத்தான் நாம் இன்று திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் முழுவதுமாக தொடக்கத்திலிருந்தே பெந்தகோஸ்தே பெரு நிகழ்வாக நாம் அழகாக பார்க்கின்றோம். பாஸ்கா திருவிழா, கூடார திருவிழா, பெந்தகோஸ்தே திருவிழா. பெந்தகோஸ்தே திருவிழா 3 சிறப்பு அம்சங்களை கொண்டது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது அறுவடையின் திருநாள் என்றும் சொல்லுவார்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த விளைச்சலை ஆண்டவர் கொடுக்கிறது. எனக்கு கிடைச்சது என்னோடதில்லை, ஆண்டவருக்குரியது என்று கொடுப்பது. 50ஆம் நாள் வார திருவிழா என்றும் சொல்லுவார்கள். 3வது அதனும் சிறப்பு அம்சமாக இந்த திருவிழாவை ஃபெஸ்டிவல் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது நினைவு கூர்ந்து பார்த்தல். இந்த பாஸ்கா நாளில் கடத்தலில் எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்து விடுதலை பெற்று கானா நாட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை, சீனாய் மலைகளுக்கு கொடுத்த கட்டளை, விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம், அதை நினைவு கூறுகின்ற வகையில் அமைகின்ற ஒரு விழாவாக இதை பார்க்க வேண்டும். திருப்பயண திருவிழாக்கள் அப்படின்னா அந்த 3 திருவிழா. ஒன்று இந்த கூடார திருவிழா, பாஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்து. இந்த கூடார திருவிழாவும் பாஸ்கா பண்டிகை அந்த கால சூழ்நிலையில் பார்த்தா கொஞ்சம் ஒன்று குளிராக இருக்கும், இன்னொன்று ரொம்ப வெப்பமாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு நேரம் எது அப்படின்னா இந்த பெந்தகோஸ்தே திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது
அந்த அறுவடை முடித்த பிற்பாடு அவங்ககிட்ட கொஞ்சம் காசெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆண்டவரை வந்து பார்த்து காணிக்கைகள் எல்லாம் செலுத்தி தரிசித்து விட்டு வரக்கூடிய அற்புதமான நாள். இதிலே அந்த தூய ஆவியானவருடைய வருகை என்பது இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி. இந்த வாரங்களின் விழா என்று சொன்ன நீங்கள் ஷாவுத் என்ற விழாவை 2 நாட்கள் கொண்டாடுவார்கள். இந்த 2 நாட்களின் தொடக்கத்திலும் அவர்கள் ரூத் புத்தகத்திலிருந்து வாசிப்பார்கள். அதுவும் ஒரு அருமையான பொருத்தமான காரியமாக பார்க்கின்றோம். ஏனென்றால் ரூத் புத்தகத்தை அவர்கள் தேர்ந்து கொண்ட நோக்கம், ரூத்துடைய கதை நமக்கு தெரியும். மோவாபிய பெண் மீண்டும் பெத்லெகேமுக்கு வருகிறார். அங்கே போவாஸை சந்திக்கிறார். போவாஸை சந்திக்கும் பொழுது அது அறுவடையின் காலம். எனவே அந்த அறுவடையை நினைவுபடுத்துகின்ற ஒரு நினைவு. அதே நேரத்தில் இருவருடைய திருமணம் ஒப்பந்தம் நடக்கிறது. தந்தை சொன்னது போல இந்த விழாவுடைய அர்த்தத்தை காட்டுவதாக அவர்கள் எதை நினைவு கூறுகிறார்கள்? ரிமெம்பரன்ஸ். எதை? கடவுள் தம் மக்களோடு முதன்முறை சந்தித்ததும், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று அந்த திருமண உடன்படிக்கை ஒப்பந்தம் போவாஸுக்கும் ரூத்துக்கும் நடக்கிறது. அதே போல் அன்று கடவுள் தம் மக்களோடு அந்த உடன்படிக்கை செய்து கொண்டார். அழகாக அந்த புத்தகத்தை வாசிப்பதே அவங்களுக்கு நினைவூட்டலாகும். ஒன்று அறுவடை, நன்றி, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், பொருள் எல்லாம். இன்னொன்று உடன்படிக்கை, உறவு, சொந்தம், அந்த கொண்டாட்டம். இந்த பெந்தகோஸ்தே விழாவில் அவர்கள் சீனாய்மலை அடிவாரத்தில் அவர் நம் தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற உடன்படிக்கையை ஏற்படுத்தியது. அந்த பின்னணியை வைத்துத்தான் லூக்கா நற்செய்தியாளர் விவரிக்கிறாரோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. முதல் வாசகத்தின் தொடக்க வார்த்தை அருமையான வார்த்தை, பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது. அது கிரேக்க மொழிபெயர்ப்பில் இது நிறைவுற்ற போது. இந்த வார்த்தையின் இடத்தையுமே நிறைவுற்ற போது. ஏன் லூக்கா நற்செய்தியாளர் இந்த வார்த்தையை வைக்கிறார் என்றால், பல்வேறு வாக்குறுதிகள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலும் நற்செய்தியிலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்று நிறைவேறுவதை அவர் உணர்த்துகின்றார். உதாரணமாக இந்த யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மாந்தர் அனைவர் மேலும் ஆவியை பொழிவேன் என்ற வசனம் இந்த பகுதியில் நிறைவேறுவதை உணர்த்துகின்றார் லூக்கா. இறுதி நாளில் அந்த வார்த்தையை உணர்த்துகின்றார். அதே போல தந்தை அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டார் இல்லையா, அந்த லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 35ஆம் வசனத்துல, தூய் ஆவி உம்மீது வருவார், தூய் ஆவியின் வல்லமை உம்மேல் நிழலும். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிற்கு காரணமாயிருந்த அதே ஆவியானவர் திரு அவையின் பிறப்புக்கும் காரணமாயிருக்கின்ற காரணத்தால் பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது, அதே போல ஆண்டவருடைய பணி வாழ்க்கையின் துவக்கத்தில் உடனிருந்த அதே ஆவியானவர் திரு அவையினுடைய பணி துவக்கத்திலும் முத்தாய்ப்பாக அமைகிறார் என்ற பல்வேறு வாக்குறுதிகளை மையப்படுத்தியதாக சொல்லுகின்றார். அதே போலத்தான் அந்த சீனாய் மலை அனுபவமும் இந்த அனுபவமும் அருமையான தொடர்பினை கொண்டதாக நானும் பார்க்கிறேன். இந்த பெந்தகோஸ்தே நாளுடைய தாக்கங்கள், விளைவுகள், இதை பேதுரு பின்னொரு நாள் உடனடியாக தன் மக்களுக்கு எடுத்து சொல்கிறார். நாங்கள்லாம் குடிச்சிட்டு இல்லை, போதையில் இல்லை, எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைத்திருக்கிறது, அது சொல்கிறார். அப்போ யாருக்கு சொல்கிறார் அப்படின்னாக்கா, யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே என்று இதை 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அப்போ இஸ்ராயல் மக்களிடம் அவர் இந்த பெந்தகோஸ்தை பேசுவது சுலபமாக இருந்தது. ஏனென்றால் இந்த பெந்தகோஸ்தே நிகழ்வு முழுவதும் யூத பின் அமைவிலே அதன் அடையாளங்களாக அமைவதை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுதுதான் பல அடையாளங்கள் வழியாக ஆவியானவர் வெளிப்படுகின்றார். அதிலே ஒன்று பெரும் காற்று. ஆண்டவர் இயேசு நிக்கோதேமுடன் பேசும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம் 8ஆம் வசனத்திலே, காற்று எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து போகிறது தெரியாது. அதே போலதான் ஆவியினுடைய செயல்பாடுகளும் ஆவியில் பிறப்பொருளும். எனவே ஆவியின் செயல்பாடுகளை இந்த காற்றுக்கு ஒப்பிடுவது வழக்கமாக இருக்கிறது. எலியாவை சந்திக்க வந்த ஆண்டவர் பெருங்காற்றில் வருவார் என்று அவர் எதிர்பார்த்தார். ஏனென்றால் கடவுளுடைய வெளிப்பாடு இருக்கும் பொழுதெல்லாம் இந்த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் சொல்வார், பிரபஞ்ச வெளிப்பாடுகள். அதில் ஒன்று இந்த காற்று. எனவே இந்த காற்று கடவுள் தம் மக்களை நிரப்ப சந்திக்க வருகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த ருவாஹ் என்ற வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள், காற்று என்று கொள்ளலாம், ஆவி என்று கொள்ளலாம், பிரெத், சுவாசம், இதெல்லாமே சொல்றோம். ஏற்கனவே நம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் 3 அரசர்கள் 17 ஆண்டவர் எலியாவுக்கு அந்த காற்றின் வழியாக, நெருப்பின் வழியாக, இடி மின்னல் இவற்றின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா, தூய ஆவியானவர் அப்படின்னு பார்த்தோம்னாவே இது பெரிய இரைச்சலை மட்டும்தான் கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவன் சொன்னோடனே பெரிய சத்தம், பெரிய இரைச்சல், அப்படிதான் இன்றைக்கு ஒரு நிலை சென்று கொண்டிருக்கிறது. ஆவியானவரை புரிந்து கொள்வதில் தான் பல குழப்பங்கள் அல்லது பல சங்கடங்கள் இருக்கின்றன என்று நாம் சொல்லலாம். தந்தையவர்கள் எபிரேய கிரேக்க வார்த்தைகளை சொன்னார்கள். ருவா எனப்படுகிற அந்த வார்த்தை எபிரேய வார்த்தை. அதற்கு சக்தி, மூச்சு, உயிர், அது பெண்பாலாக இருக்கிறது மூலத்தில். அதை நீங்கள் மொழிபெயர்க்கிற பொழுது தமிழில் சக்தியானவள், ஆவியானவள் அப்படின்னு தான் நம்ம மொழிபெயர்க்க முடியும். உயிர் மூச்சானவள்
அது பெண்பாலாக பார்க்க வேண்டும். ஆகவே ஆவியானவரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சிரமமான ஒன்றாக இருக்கிறது. ஆண் பாலா பெண் பாலா கிருணை பாலா என்ற விவாதங்களை கடந்து ஆவியானவருடைய வாழ்க்கை என்பது ஒரு அனுபவ வாழ்க்கை. அதை அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும். அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். ஒருவேளை புறா வடிவத்தில் இறங்கியவர் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள். அவர் நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க, பழைய ஏற்பாட்டோடு நெருங்கிய தொடர்பு இந்த வசனத்தை பார்க்கலாம். ஏனெனில் இந்த நெருப்பு என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கின்ற சொல். மோசேவுக்கு காட்சி கொடுத்த பொழுது கூட எரிகின்ற முட்புதர். விடுதலை பயணம் நூல் 13ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். அந்த இஸ்ராயல் மக்களை நெருப்பு தூணின் வழியாக வழி நடத்தினார். ஆனால் இதற்கு இணையான வசனம் விடுதலை பயண நூல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது, ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார் என்று இருக்கும். ஆக பழைய ஏற்பாட்டில் வந்த அதே ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை கொடுத்த ஆண்டவர் ஆவியானவரின் வழியாக நம்முடைய இதயத்தில் அந்த கட்டளைகளை எழுதி கொண்டிருக்கிறார். ஆக அதை ஆவியானவர் என்ற ஒரு அனுபவம், அது புதிய சீனாய் மலை அங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த இறைத்தன்மை கொண்ட ஆவியானவர், அந்த வல்லமை, அந்த வல்லமையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த வல்லமை உணர்ந்தால்தான் ஆவியானவருடைய பிரசனம் என் உள்ளத்தை வருடி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து பார்க்க முடியும். இஸ்ரேல் மக்களுக்கு இந்த பெந்தகோஸ்து நிகழ்வு ஷாவுத் கொண்டாட்டம் இரண்டாவது சீனாய் அனுபவம். எனவே முதல் சீனாய் அனுபவத்தை நீ சொன்னது போல விடுதலை பயணம் 19:18 சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது, ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அப்போ அந்த சீனாய் அனுபவத்தை இவர்கள் ரிமெம்பரன்ஸ், அவர்கள் மறு வாசிப்பு அல்லது மறு நினைவிலே கொண்டாடுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஆவி அப்படியே கொட்டப்படவில்லை. கொட்டப்பட்டால் சோதோம் கொமோராவா ஆகிவிடும், எல்லாம் பொசுங்கி போயிடும். ஆனால் நாவு வடிவிலே வருகிறது. இது பர்சனலைஸ்ட், ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். இந்த கொடுக்கப்படுவதற்கு பல அடையாளங்கள் பார்க்கிறோம். எசையா இறைவாக்கினர் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலே ஆதலால் நெருப்பு தணல் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அதை எபிரேயத்தில் நாம் படிக்கும் பொழுது லிஷான் எய்ஷ் என்று சொல்வார்கள். அதாவது நெருப்பு தனித்தனியாக கொட்டப்படும். என்ன, எதற்காக கொட்டப்படுகிறது? வைக்கோலை எரித்து சாம்பலாக்குவது போல, காய்ந்த புல் தீக்கிரையாகி தீந்து போவது போல அவர்களின் ஆணிவேர் அழுகி தீமைகளை அழிப்பது. இதைத்தான் அடுத்த அதிகாரம் எசையா 6ஆம் அதிகாரத்திலே அந்த காட்சி, அவருடைய அழைப்பு காட்சியிலே அசுத்த உதடு உடையவன், அசுத்த உதடு உடைய மக்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அதே நாம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிப்பீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து வந்தார். வாயை தொட்டு இந்த நெருப்பு பொறி, நெருப்பு கொட்டப்படவில்லை, பொறி, அந்த டங்ஸ் அது கொட்டப்படுவதை நாம் பார்க்கணும். அதாவது சுத்திகரிப்பது, புனிதப்படுத்துவது, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு ஆயத்தப்படுத்துவது கூட ஆவியானுடைய செயல். ஆவியான நம்மை புனிதப்படுத்துகின்றார், அச்சிக்கின்றார் சொல்றோம். அச்சிப்பது என்பதை புனிதப்படுத்துவதை நாம் பார்க்கணும். அதனால்தான் 2 கொரிந்தியர் 3:3 பவுலடியார் அழகாக சொல்லுவார், எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை, அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. அப்போ ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் தனிப்பட்ட விதத்தில் கொட்டப்படுகிறார், பொழியப்படுகிறார். ஒவ்வொரு இதயத்திலும் அவர் சுத்திகரம் செய்கின்றார், எழுதுகின்றார். கடவுளுடைய அந்த சீனாய் மலையில் எழுதப்பட்ட அந்த 10 கற்பனை போல புதிய கட்டளையை, இயேசுவின் புதிய கட்டளையை, புதிய வழிமுறையை, நற்செய்தி வாழ்வு முறையை ஒவ்வொரு உள்ளத்திலும் அவர் எழுதுகின்றார் என்பது இந்த தனிப்பட்ட அந்த நாவு இறங்கி வருவதில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆவியானவர் ஆட்கொள்ளுதல் என்பது ஒரு இறை அனுபவம். அதைத்தான் இந்த வசனம் அழகாக சொல்கிறது. அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து நடக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். நற்செய்தி கூட்டங்களிலே, பல்வேறு வகை நம்பிக்கை மறுமலர்ச்சி அமர்வுகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், இறை அனுபவத்திற்குள்ளாக வாருங்கள், இந்த நெருப்பு நாவுகள் உங்களை நிரப்பட்டும், நீங்கள் இப்பொழுது புதிய படைப்பாக மாறுங்கள் சொல்லுகிற பொழுது பலர் பரவச பேச்சு பேசுகிறார்கள், பல மொழிகள் பேசுகிறார்கள். இங்கேயும் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். இந்த அனுபவம் இன்றைக்கும் நடப்பதாக இருக்கிறது. ஆனால் அது குழப்பத்தை தருகிறது. அங்கேயும் பாருங்கள், அவர்கள் குழப்பமுற்றார்கள், பிறகு மலைத்து போனார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது குறித்து ஒரு நல்ல கத்தோலிக்க விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. இதில் பார்க்கின்ற போது இவர்கள் எல்லாருமே கலிலேயர், சாதாரண மக்கள், பன்மொழி பேசக்கூடிய திறமையுடையவர்கள். யாருன்னா சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களாம். எடுத்துக்காட்டால் பவுலடிகளாக பார்க்கலாம். அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும், ஏன்னா கற்று தேர்ந்தவராக இருந்தார். ஆனால் ஆவியாரால் நிரப்பப்படும் போது இந்த சாதாரண கலிலேயர்கள் பல்வேறு மொழிகளை அவர்கள் பேசினார்கள். அதை பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொண்டார்கள்.
நம்முடைய இந்த ஜெப வழிபாடுகளிலும் ஜெப கூட்டங்களிலும் அந்த ஆவியானவருக்காக பரிந்து பேசுகின்ற போது அவர்கள் ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அதற்கான தலங்கள் இருக்கும்போது அதை பயன்படுத்துகிறோம். அதான் பெனடிக்ட் 16 முன்னாள் திருத்தந்தை சொல்லுவார், நாம் ஆவியானவரின் வழியாக பிரித்தாலும் பாபேல் கோபுரத்திலிருந்து இணைக்கின்ற பெந்தகோஸ்தேவுக்கு கடந்து செல்ல வேண்டும். அதான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. எனக்கு இந்த திறமைகள் இருக்கின்றது கடவுள் எனக்கு கொடுத்தது. அதான் ஆவியானவருடைய அனுபவம். அதான் பெத்லகேம் என்பது கடவுள் நம்மோடு இருக்கிறார். கல்வாரி அனுபவம் என்பது கடவுள் நமக்காக இருக்கிறார். ஆனால் பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது கடவுள் நம்மில் இருக்கிறார். அந்த அனுபவ வாழ்க்கையை தான் இன்றைய லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய திருத்தூதர் பணியிலே ஆணித்தரமாக சொல்லுகின்றார். எல்லா மக்களும் புரிந்து கொண்டார்கள், ஏனெனில் அவர்கள் ஒரு சேர ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆவியானுடைய கொடைகள், வரங்கள், கனிகள் பல வகை. ஒரே ஒரு கொடையை மாத்திரம், பரவச பேச்சு அல்லது பல்வகை மொழிகள் பேசுதல் என்பதை மாத்திரம் அதிகம் அழுத்தம் கொடுப்பது அவ்வளவு அழகல்ல. பவுலடியார் தொடக்க கால திருச்சபையிலே இந்த பிரச்சனையை சந்தித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் பரவச பேச்சு பேசுகிறவன் தான், ஆனால் சபையில் வருகிறவர்கள் நான் பேச மாட்டேன். தனி ஜெபத்திலே நான் பயன்படுத்திக் கொள்வேன். அது என்னை ஆவியானவருக்கு கையளித்து நான் பெறுகிற இறை அனுபவம். அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். சபையில் விளக்கிச் சொல்கிறவர்கள் இருந்தால் அதை பேசுங்கள், இல்லை என்றால் நீங்கள் குழப்ப வேண்டாம். மற்ற கொடைகள் இருக்கின்றன, அவையும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கான அனுபவங்கள். இவன் அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்வோம். அவங்க அற்புதமான அன்பு பணிகள் செய்தார்கள். ஆவியின் கொடை இல்லாமலா செய்ய முடியும்? ஆகவே ஆவியின் கொடை என்பது பரவச பேச்சினால் மட்டும் கண்டறியப்படுகிற ஒன்று அல்ல என்பதும் இங்கே தெளிவாகிறது. இந்த பகுதி அதை நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. ஆனால் தான் பவுலடியார் தன்னுடைய கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லுவார். ஆவியானுடைய கொடைகள் பல பல உண்டு, ஆனால் எல்லா கொடைகளுமே பொது நலனுக்காக மட்டுமே ஆவியான. அதனால தான் இன்று கொட்டப்படுகிற இந்த ஆவியினுடைய திருப்பொழிவு கூட எல்லா மக்களுக்கும், அந்த ஏற்கனவே சொன்னது போல யோவேல் 2:7 பார்க்கிறோம், எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்பது. அதனால தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் பெரும் கூட்டம். அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, அட்டவணை கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் எந்தெந்த நாட்டவர் இருந்தார்கள் என்று. பல ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள், இந்த அட்டவணை ஒழுங்காக இல்லை, அதாவது ஒழுங்கு கிரமமாக இவங்கன்னு வரிசைப்படுத்தலை, கண்ணாமனான்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஆவியானவர் ரொம்ப எல்லாத்தையும் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃபார்மலாக இப்படி அப்படின்னு கிடையாது. யாருக்கு வேணாலும் பொழிவார், எல்லா மக்களுக்கும் பொழிவார். ஆனால் இவங்க எல்லாருமே இஸ்ராயலை சுற்றி வாழ்ந்த இனத்தவர்கள் தான். ஆவியானவர் செயல்படுகிறார் தான். காற்று எங்கிருந்து வருதோ எங்கோ போதோ தெரியாது. அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானது. அதுதான் மீகா இறைவாக்கினர் 4:2 சொல்லுவார், மெஸ்ஸியாவுடைய காலம் எப்படி இருக்கும், ஆண்டவரின் அனைத்துலக அருளாட்சி எப்படி இருக்கும் என்று சொல்கிறார். 4:2 வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் என்று சொல்வார்களாம். இந்த பெந்தகோஸ்தே இந்த இறைவாக்கினுடைய நிறைவாக்கும் என்று சொல்கிறார்கள். மீகா 4:2. அப்போ எல்லா மக்களையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்புகின்ற இந்த காலம். தந்தை சொன்னது போல பாபேல் கோபுரம் பிரித்தது, பெந்தகோஸ்தே அனுபவம் இணைக்கின்றது எல்லோரையும். அதை நாம் பார்ப்போம். இயேசு தன்னுடைய பணிவாழ்விலேயே ஆவியானவரை பற்றிய தரவுகளை, விளக்கங்களை, தெளிவுகளை நமக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நல்ல படிப்பினையாய் கற்றுத்தருகிறது. ஆவியானவரை துணையாளர் என்று இயேசு அறிமுகப்படுத்துகிறார் இல்லையா? அதாவது நம்ம இவ்வளோ நேரம் இந்த கிரேக்க வார்த்தை ப்னியூமா என்று சொல்லி கொண்டிருந்தோம். எல்லா ஒத்தமிழ் நற்செய்திகளும் சரி, பவுலடிகளாரும் சரி அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவார்கள். ஏன் யோவானும் சரி தன்னுடைய 1 முதல் 13 அதிகாரத்தில் ப்னியூமா என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவார் ஆவியானவருக்கு. ஆனால் இப்பொழுது ஒரு வித்தியாசமான வார்த்தையை பயன்படுத்துகின்றார், துணையாளர், பாராக்லேத்தோஸ் என்ற வார்த்தையை இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த வார்த்தை உதவியாளர், துணையாளர், எனக்காக வாதாட வருபவர். அதனால்தான் திரு அவையின் தந்தையர்கள் என்ன அழைத்தார்கள் என்றால் அட்வொகாத்துஸ் என்று அழைத்தார்கள். அப்போ எனக்கு ஒரு வக்கீலா அந்த ஆவியானவர் வரார். அது மட்டுமல்ல, துணையாளர், வழிகாட்டுபவர், இதான் ஆவிக்குரிய அனுபவம். ஆறுதல் தருபவர் என்றதுனால அந்த கம்ஃபர்ட், அந்த ஃபோர்த்திஸ் என்று சொல்லுவார்கள். எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கின்றவர். ஏதோ சும்மா துன்ப நேரத்தில் தோலை தட்டிட்டு போறவர் இல்லை. அந்த துன்ப நேரத்தில் எனக்கு துணையாக இருந்து எதிர்த்து போராடு என்று சொல்லுகின்ற வலிமையை கொடுக்கின்றவர். அது இத்தனை பரிமாணங்களை உள்ளடக்கி வாக்கியம்தான் இந்த வார்த்தை பாராக்லேத்தோஸ். ஏனெனில் இது 5 முறை மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில் வருகின்றது. அதுவும் 4 முறை நற்செய்தி நூல்கள். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 26ஆம் வசனம் இன்னைக்கு வாசிக்கப்படுகின்ற நற்செய்தி. மேலுமாக 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் 16ஆம் அதிகாரத்திலும் ஒரு இடத்தில் வரும். கடைசியாக 1 யோவான் 2:1 வரும். ஆனால் அது இயேசுவுக்கு சொல்ல, இந்த பரிந்துரையாளர் என்கின்ற வார்த்தை இயேசுவுக்கு பொருத்தமானதாகத்தான் இருக்கும். இந்த இயேசுடைய பிரியாவிடையை யோவான் அழகாக நமக்கு
படம் பிடித்து காட்டுகின்றார். 13 இப்படித்தான் ஆரம்பிக்கின்றது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். அருமையான ஒரு துவக்கம். அப்போ அந்த கடைசி நேரத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு, பா உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு தான் மனசுல இருந்தெல்லாம் கொட்டிட்டு அப்பாக்கிட்ட அப்பப்போ இடையில பேசிக்குவார். அப்பா உம்மிடம் வேண்டுகிறேன், எனக்காக வேண்டவில்லை, இவர்களுக்காக வேண்டும், இவர்களுக்காக மட்டுமில்லை, இவர்களோடு யார் யாரெல்லாம் தொடர்பில் கொள்வார்களோ அந்த கடைசி நேர ஜபத்தில் சொல்கிறார். அந்த பகுதியில் நம் 13 17 வரை உள்ள அந்த பகுதியில் 5 முறை இந்த ஆவியானவர் வருவார் என்று சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுதுதான் என்னுடைய அந்த ஆப்சன்ஸ், இல்லாமையை நிறைவு செய்யக்கூடியவர் ஆவியானவர். அப்போ இயேசுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இருக்க போகிறவர் ஆவியானவர் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அப்போ தெளிவுபடுத்தும் போது தான் தந்தை சொன்ன மாதிரி இந்த பெயர் மாற்றங்கள், இது வரைக்கும் புனுமா என்று சொன்ன அந்த வார்த்தையை இப்பொழுது வேற மாதிரி சொல்றார். அட் ஓ காத்தூஸ். அட் ஓ காத்தூஸ் மீன்ஸ் யாரிடம் அவரை பார்த்து வேண்டுகின்றோம், நமக்கு வேண்டுபவர், அது சொல்றோம். இயேசு தான் சென்ற பிற்பாடு ஆவியானவர் எல்லாவற்றையும் நான் சொன்னதெல்லாம் நினைவூட்டுவார், நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தூண்டுதல் தருவார். இதை திருத்தூதர் பணியில் அவர் நிறைவேற்றி காட்டுவதை பார்க்கிறோம் அருமையாக. அவர் எதை செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்பவர் அல்ல, எதை செய்யக்கூடாது என்றும். பவுல் வந்து மாசிதோனியாவுக்கு போகணும்னு அடுத்து போகணும்னு ஆசைப்படுறார். இல்லை, நில்லு, நீ வேற இடத்துக்கு போகணும், மாசிதோனியாவுக்கு போக, அங்கே போய் இன்னொரு இடத்துக்கு போகணும், அங்கேயும் போகாத, நீ வேற இடத்துக்கு போகணும். போக வேண்டியதும் சொல்லுபவர், போகக்கூடாததையும் செய்ய வேண்டியதும் சொல்வர், செய்யக்கூடாததையும் நமக்கு சொல்லுகிற ஆவியானவராக, இயேசுடைய தொடர்ச்சியாக இயேசுவை நமக்கு நிரந்தரப்படுத்துபவராக இருப்பவர் ஆவியானவர். அழகா அந்த யோவான் 14:16 உங்களோடு என்றும் இருக்கும்படி ஒரு துணையாளர். இந்த ஆவியானவர் நாம் திருமுழுக்கில் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நான் மரிக்கின்ற வரையில் அவர் என்னோடு இருக்கிறார், நான் தான் அவரை புரிந்து கொள்வது கிடையாது. அதனால தான் அழகான சொல்ல, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உனக்கு கொடுப்பேன், நான் கூட இருப்பேன், நீ கவலைப்படாத. ஒருவேளை நான் சென்று விட்டாலும் கூட உன் கூட எப்பயுமே கையை பிடிச்சி நடக்கக்கூடிய ஒரு துணையாளர் உன் கூட இருப்பார், அவர்தான் தூய ஆவியானவர் என்பதை அழகான இந்த நற்செய்தி சொல்லுகிறது. தூய ஆவியார் நமக்குள் ஒரு புது வாழ்வை தருகிறார், நமக்குள் மாற்றத்தை தருகிறார், நமக்குள் இருந்து அவர் நம்மை இயக்குகிறார். பவுலடியார் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டு அதை நமக்குள் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றத்திற்கு வழிநடத்துகிறார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் இன்றைய 2ஆம் வாசகமாக தரப்படுகிறது. அதிலே தூய ஆவி அருளும் வாழ்வு என்ன என்பது மிக அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா 2 வகையான மனநிலை மனிதருக்குள் இருக்கின்றது. ஒன்று ஊனியல்புக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கை. அது பவுலடிகளாரே தன்னுடைய சொந்த அனுபவமாக பார்க்கிறார். உதாரணத்துக்கு 7ஆம் அதிகாரம், ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 7ஆம் அதிகாரம் 21 25 வரைக்கும் படிக்கும் பொழுது தெரியும். அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான் என்று சொல்லி முடிப்பார். நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியலையே, ஏன் இந்த சிக்கல், ஏன் மதில் மேல் பூனை போல. அந்த நேரத்தில் என்னை யார் இதிலிருந்து காப்பாற்றப்படும்? இயேசுவை தவிர. அப்போ இயேசுவை தவிரனா இயேசு எனக்கு ஆவிக்குரிய வாழ்வு வாழ எனக்கு ஒரு அருமையான ஒரு ஆவியின் வரப்பிரசாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிதான் அந்த இரு வேறுபட்ட மனநிலை. அப்போ ஊனியல்புக்குரிய வாழ்க்கை என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வரும் பரத்தைமை, கெட்ட நடத்தை என்று சொல்லி பட்டியலிடுவார். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? 5ஆம் அதிகாரம் 22 வசனம் கலாத்தியருக்கு எழுதிருக்கும் ஆவிக்குரிய கனிகள். ஆக இந்த இரு போராட்டங்கள் மத்தியில் நான் ஆவிக்குரிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை பவுலடிகளார் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார். நம்முடைய மனித வாழ்வு ஒரு மனிதனாக வாழலாம், அல்லது கடவுளுடைய மகளாக வாழலாம். அந்த 2 அழைப்பு இருக்கிறது. மனிதனாக வாழ்வது தான் நீங்கள் சொன்ன ஊன் இயல்பினுடைய வாழ்வு. ஆனால் கடவுளுடைய மகளாக வாழ்வது ஆவியினுடைய வாழ்வு. அதுதான் ஆவியானவர் நம் உள்ளங்களிலே பொழியப்பட்டிருக்கிறார். அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசும்பொழுது தான் அப்பா, தந்தையே என்று. அப்போ ஜெபிப்பதற்கு நம்மை தூண்டுபவர், ஜெபிக்க நமக்கு துணை செய்பவர். இன்னும் அவளுடைய தெளிவாக சொல்ல, நமக்கு ஜெபிக்கவே தெரியாதுன்னு சொல்லுவார். நம்மளாம் நினச்சிக்கிறோம் பெரிய ஜெப கூட்டம்லாம் போயிட்டு வந்தார், உனக்கு ஜெபிக்கவே தெரியாது. ஆனால் ஆவியானவர் தான் உனக்குள்ளிருந்து பெருமூச்சுகளோடு, ஏன்னா ஆவியே காற்று தான், அந்த பெருமூச்சு தான் காற்று, அதுதான் ஜெபம். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா உணர்வுகளையும் வெளிக்கொண்டு வருவதுதான் ஜெபம் என்று அழகாக ஜெபத்திற்கு ஆவியானவர். ஆனால் தான் ஒரு அழகான பாடல், ஜெப ஆவி ஊற்றுமையா என்று பாடுகிறோம். ஜெப ஆவி நம்ம ஊற்றினால்தான் நாம் ஆவியானவர் இல்லாத ஜெபமே இருக்கவே முடியாது என்று பாடுறோம். ஆண்டவர் இயேசுவை ஆண்டவர் அப்படின்னு அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஆவியானவர் தான் அடிப்படை. ஆவியாரின் துணையின்றி இயேசு ஆண்டவர் என்று சொல்லி யாருமே அறிக்கையிட முடியாது. அப்போ இயேசுவை ஆண்டவர் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா அது நான் சொல்வது கிடையாது, ஆவியானவர் எனக்கு கற்றுத்தருகிறார். அது ஆவிக்குரிய அனுபவம். அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம்.
அந்த முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணிகளில் எப்படி ஆவியானவர் வந்தார், திடப்படுத்துகின்ற ஆவியானவர். இப்போது நற்செய்தி வாசகத்தில் வழி நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர் என்று சொன்னோம். அந்த வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரே வார்த்தை, இந்த ஒரே வசனத்திலே, இந்த கடைசி வசனம் இன்னைக்கு வாசிக்கின்ற 2ஆம் வாசகம் கடைசி வசனம், கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை ஒரே வசனத்தில் அடக்கி விடுகிறார். தந்தையர்கள் சொன்னது போல் நம் பிள்ளைகள் தான். அப்ப நாம் பிள்ளைகளாயின் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? உரிமை பேருடையவர்களாக இருக்கிறோம். அது ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் தராரு. இப்போ பிள்ளை அப்படின்னா நமக்கு உரிமை பேர் இருக்குது அப்படின்ற பிறகு, அப்போ உரிமை பேறு பெற்றவர்கள்னா நம்மலாம் கிறிஸ்துவின் பங்காளிகள். போய் சொத்துல பங்கு கேட்கறது இல்லை. பங்காளிகள்னா என்ன வகையான பங்காளிகள் என்பதை அவர் விளக்கி சொல்வார். அப்ப பங்காளிகள் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்ப துன்பங்களில் பங்கு பெற்றால் அவருடைய மாட்சி கிடைக்கும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை இந்த ஒரே வசனத்தில் பவுல் அடக்கி விடுகிறார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்வு, அதுதான் ஆவிக்குரிய அனுபவமாக நான் பார்க்கிறேன். ஆவியானவர் இல்லாத கிறிஸ்துவ வாழ்வு நினைத்து பார்க்க முடியாது என்பதை நான் எங்கே பார்க்கிறேன் என்றால், திருப்பாடல் 51 தாவீதுடைய அந்த மன உருக்க பாடல். அப்போ ஆண்டவர்கிட்ட பார்க்குறான், என்னுடைய பாவத்துக்கு நீ என்னை தண்டிச்சிடணும், அந்த தண்டனை கூறி வந்தான், ஆனால் ஒரு தண்டனை மட்டும் கொடுத்துறாது. அவனா சொல்லி பண்ண, நரகத்து கூட என்னை அனுப்பிடு, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் இல்லாமல் ஆக்கிடாத. 11ஆம் 51:11 சொல்லுவார், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாது, பனிஷ் பண்ணிடாத. ஆவி இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும், நான் நரகத்து போகிறத விட மோசமாயிடும் நான் ஆவியானவர் இல்லாமல். அதுக்கு பதிலாக 10ஆம் வசனத்தை அழகாக சொல்வார், உறுதி தரும் ஆவியை. நான் வீக்காக தான் இருக்கிறேன், பலவீனமாக விழுந்துட்டேன், எனக்கு இன்னும் பலம் தருகிற ஆவியை தரும், என்னை புதுப்பிக்கும் ஆவியை. அதான் இந்த கடவுளுடைய மகனாக மகள் நீ சொன்ன ஏற்புடைய வாழ்வு, இதெல்லாமே இந்த புதுப்பிக்கும் ஆவியை என்னுள் உருவாக்கிறோம் என்று அழகாக ஜெபிப்பதை பார்க்கின்றோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை ஸ்பிரிட்டு தான். ஸ்பிரிட் டுவெல்லிங் ரியாலிட்டி. அருள் வாழ்வு என்பது ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிற ஒரு அற்புதமான இறை அனுபவ வாழ்வு. ஒருவன் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராவிடில் அவன் கிறிஸ்தவனே அல்ல. கிறிஸ்துவின் ஆவியால் இயக்கப்படுகிறவர் தான் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மகன், கடவுளுடைய மக்கள். அப்படி நாம் ஒவ்வொருவரும் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு அருளுகிற அந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஆவியானவர் ஆழ்த்தன்மை உடையவர், மென்மையானவர். அவர் நம் ஒவ்வொருடைய இதயங்களையும் ஆட்கொண்டு இதயத்தில் குடியிருக்கிறவர். ஆவியானவர் அனுபவத்தை அமைதியாக அமர்ந்து நாம் ருசிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அருள் வாழ்வை நாம் கட்டி எழுப்புவோம், நாம் சான்று பகர்வோம். அன்புமிக்கவர்களே, பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே தூய ஆவியானவர் பற்றி பல படிப்பினைகளை, பல பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். வாழ்வு தரும் இறைவார்த்தை இன்னும் நிகழ்ச்சியத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.